வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தெற்கு காசாவின் கான்யூனிஸ் பகுதியில் உள்ள நாசார் மருத்துவமனை மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலில் 5 செய்தியாளர்கள் உட்பட குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டதாக ஊடக அறிக்கைகள் மற்றும் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தாக்குதல் பற்றிய தகவல்கள் வெளிவந்து சுமார் 3 மணி நேரத்திற்கு பின்னர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தமது துருப்புக்கள் அந்த பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்தியதை உறுதிப்படுத்தின. முதல் தாக்குதல் நடந்த இடத்திற்கு சென்று மீட்பு பணியாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் கட்டடத்தில் இருந்த நேரத்தில் இரண்டாவது தாக்குதல் நடந்தது. செய்தியாளர்களும் மற்றவர்களும் முதல் தாக்குதல் நடந்த இடத்திற்கு விரைந்ததாக நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவித்தனர். ஒரு ராணுவ அதிகாரி கூறிய போது இந்த தாக்குதல் இஸ்ரேலிய விமானப்படையால் நடத்தப்படவில்லை, இது தரைப்படைகளால் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்தார். பின்னர் தெரிய வந்த விவரங்களின்படி இரு தாக்குதல்களும் தரையிலிருந்து டேங்கர் மூலமாகவே நடத்தப்பட்டன என்று தெரிய வந்தது. ஐடிஎஃப் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயால் ஜமீர் தாக்குதல் குறித்து உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டதாக கூடுதல் விவரங்களை வழங்காமல் தெரிவித்தார். போரோடு சம்பந்தப்பட்டிராத பொதுமக்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் ஐடிஎஃப் வருத்தம் தெரிவிப்பதாகவும் செய்தியாளர்கள் மீது எந்த வகையிலும் தாக்குதல் நடத்துவதில்லை என்றும் ஐடிஎஃப் கூறியது. ராணுவ அதிகாரிகள் இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு தெரிவித்த போது இஸ்ரேலிய ராணுவ டேங்கர் குழு மருத்துவமனையில் நிறுத்தப்பட்டிருந்த கேமராவை தாக்கியது என்றும் கேமரா இஸ்ரேலிய துருப்புக்களை கண்காணிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு சாதனம் என்று நம்பியதால் தாக்குதல் நடத்தினார்கள் என்றும் தெரிவித்தார்கள். டேங்கிலிருந்து 2 குண்டுகள் சுடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கட்டடத்திற்கு வெளியே நின்றிருந்த செய்தியாளர்கள் முதலாவது குண்டு கேமராவை குறிவைத்தது என்றும் இரண்டாவது குண்டு சம்பவ இடத்தில் செயல்பட்டு வந்த மீட்பு குழுவினரை தாக்கியது என்றும் தகவல்களை வெளியிட்டனர். ஐடிஎஃபின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபிட் அஃப்ரின் வெளியிட்டிருந்த ஆங்கில மொழி காணொலி அறிக்கையில் ஐடிஎஃப் காசா பகுதியில் பொதுமக்களை வேண்டுமென்றே குறிவைக்கவில்லை என்று கூறினார். எங்கள் துருப்புக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் பொதுமக்களுக்கு ஏற்படும் தீங்கை குறைக்க ஐடிஎஃப் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது என்று அவர் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, நாங்கள் மிகவும் சிக்கலான யதார்த்தத்தில் செயற்படுகின்றோம். ஹமாஸ் இயக்கத்தினர் வேண்டுமென்றே மருத்துவமனைகள் உட்பட பொதுமக்கள் உள்கட்டமைப்பை கேடயங்களாக பயன்படுத்துகின்றனர். அவர்கள் நசார் மருத்துவமனையில் இருந்தே சுட செயற்படுகின்றனர். ஹமாஸ் இந்த போரை தொடங்கியது. காசாவில் சாத்தியமற்ற போர் நிலைமைகளை உருவாக்கியது. அத்துடன் 50 பணைய கைதிகளை வைத்திருப்பதன் மூலம் போரின் முடிவை ஹமாஸ் தடுக்கிறது என்று அவர் கூறினார். பல செய்தியாளர்களின் இறப்புகளை பற்றி குறிப்பிட்ட அவர், ஒரு தீவிரமான போர் மண்டலத்தில் இருந்து செய்தி வெளியிடுவது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக ஹமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகள் பொதுமக்களுக்கு பின்னால் இழிவாக ஒளிந்து கொண்டிருக்கும் போரில் செய்தியாளர்களுக்கு ஆபத்து ஏற்படுகின்றது. நடந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எப்போதும் போல விசாரணையின் போது எங்கள் கண்டுபிடிப்புகளை முடிந்தவரை வெளிப்படையாக முன்வைப்போம் என்று டெஃப்ரின் கூறினார். வெளிநாட்டு பத்திரிகையர் சங்கத்தின் கூற்றுப்படி செய்தியாளர்கள் தங்கள் கேமராக்களுடன் நின்றிருந்த மருத்துவமனையின் வெளிப்புற படிக்கட்டுகளில் தாக்குதல்கள் நடந்தன. பாலஸ்தீனிய அதிகாரிகளின் கூற்றுப்படி ராய்ட்டர்ஸ் ஒளிப்பதிவாளர் உசாம் அல் மாஸ்ரி முதல் தாக்குதலில் கொல்லப்பட்டார். ராய்ட்டர்ஸ் புகைப்பட கலைஞர் ஹதீம் ஹலீத் மருத்துவமனை மீது இரண்டாவது தாக்குதலில் காயமடைந்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். அல்மஸ்ரி மருத்துவமனையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு நடந்ததாகவும் ஆரம்ப தாக்குதலின் போது திடீரென்று ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாகவும் ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. ராய்ட்டர்ஸ் மற்றும் பிற செய்தி வழங்குனர்கள் முக்கிய செய்தி நிகழ்வுகளின் போது உலகெங்கிலும் உள்ள ஊடகங்களுக்கு நேரடி காணொலிகளை ஊட்டங்களை வழங்கி தரையிலிருந்து காட்சிகளை நிகழ்நேரத்தில் காண்பிக்கின்றனர். காசா மோதலின் போது ராய்ட்டர்ஸ் அடிக்கடி நாசார் மருத்துவமனையிலிருந்து நிகழ்நேர ஒளிபரப்புகளை செய்தது. மேலும் கடந்த பல வாரங்களாக பாதிக்கப்பட்ட நாசார் மருத்துவமனை நிலையிலிருந்து தினசரி நேரடி ஒளிபரப்புகளை வழங்கி வந்தது. தாக்குதலுக்கு முன்பு நடந்த நேரடி ஒளிபரப்பில் அந்த பகுதியில் செயற்பட்ட எந்த துருப்புகளும் காட்டப்படவில்லை. முன்னதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறிய போது, காசாவில் உள்ள மருத்துவமனைகள் போன்ற முக்கியமான இடங்களை தாக்குவதற்கு தெற்கு கட்டளை தளத்தின் தளபதி மற்றும் ஐடிஎஃப் தலைமை தளபதி உட்பட மூத்த அதிகாரிகளின் ஒப்புதல் தேவை என்று கூறியது. ராணுவத்தின் விசாரணையில் தாக்குதலுக்கு யார் ஒப்புதல் அளித்தார்கள் என்ற கேள்வியும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செய்தியாளர் சங்கத்தின் கூற்றுப்படி குண்டுகள் மருத்துவமனையின் வெளிப்புற படிக்கட்டுகளை தாக்கின. தாக்குதல்களில் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் நடத்தப்பட்டன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகத்திடமிருந்து உடனடி விளக்கத்தை நாங்கள் கோருகின்றோம். செய்தியாளர்களை குறிவைக்கும் அதன் வெறுக்கத்தக்க நடைமுறையை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று இஸ்ரேல் கடுமையாக மறுக்கும் குற்றச்சாட்டை வெளிநாட்டு செய்தியாளர்கள் சங்கம் முன்வைத்தது. இது மிக நீண்ட காலமாக நடந்து வருகின்றது. காசாவில் ஏராளமான செய்தியாளர்கள் இஸ்ரேலால் நியாயமின்றி கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் சர்வதேச செய்தியாளர்கள் காசாவுக்கு சுதந்திரமாக செல்வதை தொடர்ந்தும் தடுத்து வருகிறது என்று அந்த அறிக்கை தொடர்ந்தது. இந்த தாக்குதல்கள் ஒரு திருப்புமுனை தருணமாக இருக்க வேண்டும். சர்வதேச தலைவர்களிடமிருந்து நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். எங்கள் சக செய்தியாளர்களை பாதுகாக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். எங்களால் அதை செய்ய முடியாது என்று சங்கம் வெளியிட்ட அறிக்கை கூறுகின்றது.
ராய்ட்டர்ஸ் செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் இன்று காசாவில் உள்ள நசார் மருத்துவமனை மீது இஸ்ரேலிய தாக்குதல்களில் ராய்ட்டர்ஸ் ஒப்பந்ததாரர் ஹுசாம் அல் மஸ்ரி இறந்ததையும் எங்கள் மற்றொரு ஒப்பந்ததாரர் ஹதீம் ஹலீத் காயமடைந்ததையும் நாங்கள் மிகவும் துயரம் அடைகின்றோம். நாங்கள் அவசரமாக கூடுதல் தகவல்களை தேடி வருகின்றோம். மேலும் காயமடைந்த ஹதீமுக்கு அவசர மருத்துவ உதவியை பெற உதவுமாறு காசா மற்றும் இஸ்ரேலில் உள்ள அதிகாரிகளிடம் கேட்டுள்ளோம் என்று ராய்ட்டர்ஸின் செய்தி தொடர்பாளர் கூறினார். போர் தொடங்கியதிலிருந்து தமது நிறுவனத்திற்காக ஃப்ரீலான்ஸாக பணியாற்றிய காட்சி செய்தியாளர் 33 வயதான மரியம் டாகா இறந்ததை அறிந்து அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாக அசோசியேட்டட் பிரஸ் கூறியது. காசாவில் உள்ள சுகாதார அதிகாரிகள் மற்ற 2 செய்தியாளர்களை முகமது சலாமா மற்றும் மொவாஸ் அபு தாஹா என்றும் அடையாளப்படுத்தினர். அவர்கள் கத்தாரை தளமாக கொண்டு அல் ஜசீரா தொலைக்காட்சிக்காக பணியாற்றியதாகவும் தெரிவித்திருந்தனர். கொல்லப்பட்டவர்களில் ஒரு மீட்பு பணியாளரும் அடங்குவதாக சுகாதார அதிகாரிகள் மேலும் குறிப்பிட்டனர். இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பாலஸ்தீனிய செய்தியாளர்கள் சிண்டிகேட் கண்டனம் தெரிவித்தது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தாக்குதல்கள் ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு வெளிப்படையான போரை காட்டுகின்றது. இந்த தாக்குதல்கள் செய்தியாளர்களை அச்சுறுத்துவதையும் இஸ்ரேலிய ராணுவத்தின் குற்றங்களை உலகுக்கு வெளிப்படுத்தும் அவர்களின் தொழில்முறை கடமையை நிறைவேற்றுவதை தடுப்பதையும் நோக்கமாக வைத்திருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களது கூற்றுப்படி 2023 அக்டோபர் 7 போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் 240க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய செய்தியாளர்கள் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டனர். செய்தியாளர்களை குறிவைக்கும் கொள்கை தமக்கு இல்லை என்று கூறும் இஸ்ரேல் போர் முழுவதும் கொல்லப்பட்ட சில செய்தியாளர்கள் உண்மையில் பாலஸ்தீனிய இயக்கத்தினர் என்று கூறுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் காசாவில் உள்ள பாலஸ்தீனிய இயக்கத்திடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ராணுவம் வெளியிட்டுள்ளது. அதில் சில செய்தியாளர்களின் பெயர்கள் பாலஸ்தீன இயக்க உறுப்பினர்களின் பட்டியலில் இருந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. காசா போரில் மருத்துவமனைகள் அடிக்கடி போர் நடக்கும் இடங்களாக இருந்து வருகின்றன. மார்ச் மாதம் நாசார் மருத்துவமனையில் நடந்த தாக்குதலில் ஹமாஸின் தளபதிகளில் ஒருவரான இஸ்மாயில் ஃபார்ஹூம் கொல்லப்பட்டார். மே மாதம் ஹமாஸ் இயக்க உறுப்பினர் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஒரு முக்கிய பாலஸ்தீன செய்தியாளர் கான் யூனிஸ் மருத்துவ மையத்தில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஹமாஸ் கடந்த காலங்களில் நாசார் மருத்துவமனையில் பணிய கைதிகளை வைத்திருந்தது என்று நீண்ட பட்டியல் ஒன்றை IDF வெளியிட்டது. இப்படி தொடர் சம்பவங்களின் பின் தாக்குதலை ஒப்புக்கொள்ளும் இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலக அறிக்கை வெளியானது. காசாவில் பொதுமக்கள் இறந்தது வருந்தத்தக்கது, ஆனால் தவிர்க்க முடியாதது என்று பொதுவாக கூறும் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் அலுவலகம் நாசார் மருத்துவமனையில் நடந்தவை ராணுவ தவறின் விளைவு என்று கூறியது. மேலும் அந்த அறிக்கையில் இன்று நாசார் மருத்துவமனையில் நடந்த துயர சம்பவத்திற்கு இஸ்ரேல் ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்கின்றது. பத்திரிகையாளர்கள், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களின் பணியையும் இஸ்ரேல் மதிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அரிதான வருத்தம் தெரிவிக்கும் அறிக்கை உள்ளூர் மற்றும் சர்வதேச சீற்றத்தின் வளர்ந்து வரும் தன்மையினை தணிக்கவில்லை, மாறாக அதிகரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களுடன் பேசிய போது காசா போர் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் ஒரு இறுதி முடிவு எட்டும் என்று கூறினார். கிட்டத்தட்ட 2 வருட மோதலை முடிவுக்கு கொண்டு வர ஒரு தீவிரமான ராஜதந்திர முயற்சி நடந்து வருவதாக கூறினார். அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் உங்களுக்கு நல்ல இறுதியான முடிவு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று ட்ரம்ப் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறினார். ட்ரம்ப் தனது கணிப்புக்கு அடிப்படையாக இருந்தது எது என்று குறிப்பிடவில்லை. ட்ரம்ப் கூறுவது போல காசா போர் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் இறுதி முடிவை எட்டும் என்பதற்கு எந்த அறிகுறியும் இல்லை. ஏனெனில் இஸ்ரேல் கடந்த வாரம் ஹமாஸ் ஒப்புக்கொண்ட பகுதி அளவிலான பணிய கைதிகளை விடுவிக்கும் போர் நிறுத்த திட்டத்தில் ஆர்வம் இல்லை என்று கூறிவிட்டது. மாறாக இஸ்ரேலிய அரசாங்கம் காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டங்களுடன் முன்னேறி வருகிறது. இதற்கு குறைந்தது பல மாதங்கள் ஆகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் போரிலிருந்து ஈரானிய அணுசக்தி பேச்சுவார்த்தைகள், இறக்குமதி வரை அச்சுறுத்தல்கள் வரை ட்ரம்ப் 2 வார காலக்கெடுவை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி உள்ளார். இருப்பினும் அது பெரும்பாலும் நடக்கவில்லை. கோடையின் தொடக்கத்தில் நிறைவேறாத பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான உடனடி ஒப்பந்தத்தை ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கணித்தார். அதுவும் ஒருபோதும் நடக்கவில்லை. பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு அழுத்தம் அதிகரித்துள்ள நிலையில் ட்ரம்பின் கணிப்பு வந்துள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் காசா நகரத்தை கைப்பற்ற இஸ்ரேல் எடுத்த முடிவை தொடர்ந்து ஹமாஸ் ஒரு முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. அதன்படி 60 நாள் போர் நிறுத்தத்தின் போது பாலஸ்தீனிய பாதுகாப்பு கைதிகளுக்கு பதிலாக 10 உயிருள்ள பணிய கைதிகளை பரிமாறிக் கொள்ளலாம். இரு தரப்பினரும் நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உடன்பட்டால் 2ஆம் கட்டம் நீடிக்கப்படலாம். இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் நிராகரித்து விட்டது.